அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய வேலைவாய்ப்புகள் மட்டுமல்லாமல் பல்வேறு மிக முக்கியமான அரசு மற்றும் அரசு சார்ந்த வேலைவாய்ப்புகளை நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அனைவருக்கும் போய் சேரணும் அப்படின்னு. ஸோ இந்த வீடியோவை பார்க்குறவங்க நீங்கள் உங்களுக்கு அது சூட்டபுளாக இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள், அப்ளை பண்ணுங்கள். இல்லை எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா இது யாருக்கு பொருத்தமாக இருக்கோ நீங்கள் அவனுக்கு அதை ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வயசில் பார்த்தீங்க அப்படின்னா தற்பொழுது வெளியான ஒரு அரசு வேலைவாய்ப்பு தான் இர்கான் இன்டர்நேஷ்னல் லிமிடெட் அப்படின்னு ஒரு இது இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ்னுடைய ஆளுமைக்கு உட்பட்ட ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பப்ளிக் செக்டார் லிமிடெட் கம்பெனி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஏ அதாவது ஐடி டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் போஸ்ட்டாகவும் டிஏ போஸ்ட்டாகவும் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியக்கூடிய வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியாக இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஏன்னு சொல்லக்கூடிய டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு 36,000 ரூபாய் மந்த்லி ஒப்பந்த ஊதியமாகவும், இதுக்கு ஃபுல் டைம் படிச்சிருக்கணும், டிகிரி படிச்சிருக்கணும். ஸோ டிகிரி இன் சிவில் முடிச்சிருக்கணும், 30 வயசுக்கு உள்ளே இருக்கணும், 1 இயர் ஒர்க் பண்ண நம்மளுடைய சிவில் ஃபீல்டில் ஒர்க் பண்ண அனுபவம் இருக்கணும். ஓகேங்களா, இது மிக முக்கியம். ஸோ அடுத்தது அப்படின்னா ஐடி அசிஸ்டன்ட், இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கும் சேம் தான். சம்பளம் 36,000 சம்பளம். ஃபுல் டைம் பிஇ பிடெக் இன் ஐடி சிஎஸ்சி முடிச்சிருக்கணும் அல்லது எம்சிஏ முடிச்சிருக்கணும். 75% மார்க் குறையாமல் இருக்கணும். 30 வயசு தான் இதுக்கும். இது 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் எம்எஸ் ஆஃபீஸில். ஸோ 2 போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2 விதமான போஸ்ட்டுமே நம்பர் ஆஃப் போஸ்ட்டு 2 தான் இருக்குது. மொத்தம் 4 போஸ்ட் இருக்குது. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய இர்கான்ங்கிறது மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க் கம்பெனி. உங்களுக்கு கேள்விப்பட்டு போய் நினைக்கிறேன். நம்மளே நிறையா வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் டெம்பரரி ஜாப் நினைக்க வேணாம், உள்ளே போயிட்டா கூட அடுத்து இவங்க கன்ஃபார்ம் ஜாப்புக்கும் எக்ஸாம் வைப்பாங்க. ஸோ அதில் உங்களுக்கு ஈஸியாக ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும் உள்ளே போகிறதுக்கு. ஸோ இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமும் இன்டர்வியூ இருக்குது. இது முழுக்க ஒப்பந்த அடிப்படையான போஸ்ட்டு. ஓகேங்களா, அது கன்ஃபார்ம் ஆகாது. எந்த அலவன்ஸும் இவங்க தரமாட்டாங்க. மற்ற எல்லாமே இருக்குது. கவர்மெண்ட்டுடைய நார்மல் என்ன இருக்கோ அது எல்லாமே இருக்குது. ஸோ ஒர்க்கிங் ஹவர்ஸு மற்ற அதர் பெர்க்ஸு பெனிஃபிட்டு எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ அப்ளை பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா இது கீழே ஒரு ஃபார்ம் இருக்குது. அந்த ஃபார்மை நான் உங்களுக்கு இந்த வீடியோ கீழே நான் கொடுக்குறேன். அதில் என்ன பண்ணுங்கள், பிரிண்ட் எடுத்துகிட்டு அதை ப்ராப்பராக ஃபில்லப் பண்ணிவிட்டு ஜாயின்ட் ஜென்ரல் மேனேஜர் ஹச்ஆர்எம் இர்கான் இன்டர்நேஷ்னல் லிமிடெட் C4 டிஸ்ட்ரிக்ட் சென்டர் நியூ டெல்லி அதுக்கு நீங்கள் இது பண்ணிடணும். ஸோ உங்களுடைய எல்லா அனுபவ சான்றிதழ்களையும் ஆர்டராக வச்சு ப்ரெசன்ட் எம்ப்ளாயிண்ட்லேருந்து அப்படியே கீழே போகணும். இப்போ எங்கே ஒர்க் பண்ணுறீங்களோ அதுலேருந்து அப்படியே ப்ரீவியஸ் எங்கெல்லாம் ஒர்க் பண்ணீங்க அதெல்லாம் ப்ராப்பராக இது பண்ணி லாஸ்ட் 2 months சேலரி ஸ்லிப் இருக்குது இல்லைங்களா, அது என்ன பண்ணணும், நீங்கள் ப்ரூஃபில் காமிக்கணும். அப்புறம் உங்களுடைய 10th மார்க் ஷீட்டு, அப்புறம் உங்களுடைய இடஒதுக்கீடுக்கு என்ன சான்றிதழ், அது வயதுக்கு கேஷ் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் உங்களுடைய கல்வித்தொகை டிப்ளமோவா பிஇயா பிடெக்கா ஐடியா அந்த மாதிரி என்ன கல்வித்தொகையோ அதுக்கு தான் ப்ரூஃபெலாம் வச்சுருணும். அவ்வளோதான். ஸோ இதுதான் என்னோடய டீட்டெயில்டு. ஸோ இதுதான் இந்த அட்ரஸ்ஸு. எப்போ அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 14/2/2005. ஸோ நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அவங்க ஷார்ட் லிஸ்ட் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இமெயிலில் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இதுதான் என்னுடைய டீட்டெயில். இதுதான் அந்த லிங்க்குடைய அந்த ஃபார்ம், அப்ளை பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்மு. ஸோ நீங்கள் பார்த்தா உங்களுக்கு புரியும். இந்த முழு பிடிஎஃப்பையும் நான் இந்த ஃபார்மையும் இந்த லிங்க்கில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ பிஇ சிவில் முடித்தவங்க, அதே மாதிரி ஐடி முடித்தவங்க, பிஇயில் ஐடி அல்லது பிடெக் ஐடி, பிஇயில் சிஎஸ்ஸு, அப்புறம் எம்சிஏ முடித்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு எந்த விதமான இதுவுமே இருக்குது. அப்ளை பண்ணும்போது அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி ஃபில்லப் பண்ணிவிட்டு தேவையான டாக்குமெண்ட்லாம் வச்ச பிறகு அந்த அந்த கவர் மேலே அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் சிவில் அல்லது ஐடி அசிஸ்டன்ட் அப்படின்னு போடணும். அப்படி போட்டு நீங்கள் அனுப்பணும். அது போட்டு அந்த நம்பர் இதை மேலே போட்டிருக்காங்க இல்லையா, அந்த நம்பரை நீங்கள் ஃபில்லப் பண்ணி அனுப்பணும். ஸோ இதுதான். ஸோ ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள்.
டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.